Hello friends, welcome back to my channel Star Colors Tamil. நான் ஷூட்டிங் விஷயமா ட்ரிவாண்ட்ரம் போயிருந்தேன். அப்போது ஒரு வீட்டில் வச்சு ஷூட்டிங் நடந்தது. அந்த வீடு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வீடை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த வீடோட இன்டீரியல், சுற்றி கார்டனிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கேட் ஓப்பன் பண்ணி வீடோட லெஃப்ட் சைடு இப்படி தான் இருக்குது. அழகான ஒரு மூங்கில் மரம், பக்கத்துலேயே ஒரு மாமரம் இருக்குது. சுற்றி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஃப்ளவர்ஸ் அழகாக பூத்து குலுங்கிச்சு. ஆர்கிட் பூ, கிருஷாந்தம் அந்த மாதிரிலாம் இருந்தது. குட்டியாக குழை மாதிரி அதில் அவங்க வச்சுருந்தாங்க. அல்லிப்பூ அழகாக பூத்திருந்தது. பார்க்குறதுக்கே மைண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நாம் நடந்து போகிறதுக்கு அவங்க அழகாக பாதை வச்சுருந்தாங்க. பார்த்திங்களா, அதில் அழகாக கொக்கு ஒன்று இருக்குது. தொட்டிலே அப்படி ஹேங்கிங் டைப்பில் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குது. இதில் ஒரு மாமரம், இதில் ஒரு தென்னை மரம் இருக்குது. நல்லா சுற்றி தண்ணி ஊற்றுறதுக்கு அழகாக பாத்தி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடு. இதெல்லாம் பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக உள்ள செடின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, இங்கேயும் ஒரு குளம் மாதிரி வச்சு இதுலேயும் அல்லிப்பூ போட்டிருந்தாங்க. குட்டி குட்டி மீன் வேறு அதில் வளர்த்திருந்தாங்க. அப்புறம் இதில் ஒரு குளம் மாதிரி வச்சுருக்காங்க. அழகாக பூத்திருந்தது பூ. சில்லுன்னு மழை வேறு அழகாக இருந்தது. கிளைமேட் சூப்பராக இருந்தது. மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது இந்த வீடியோ எடுத்ததுனால ரொம்ப க்ரீனாக நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதில் மழை துளி பட்டு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த பூ பாருங்கள். மேக்ஸிமம் பூவோட பேர் எதுவுமே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் என்ன செடின்னு கூட எனக்கு தெரியாது சத்தியமாக. இங்கே பாருங்கள், இப்படியே இது ஃப்ரண்ட் கேட்டோட ரைட் சைடு வியூ. பூவெல்லாம் பாருங்கள். அப்படியே இந்த வழியாக அப்படியே உள்ளே போகும்போது இங்கே ரோஸ் வச்சுருந்தாங்க. இது கல்வாழைன்னு நினைக்கிறேன். இந்த வெரைட்டியாக இருக்கலாம். மல்லிகைப்பூ, ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ இடத்தையும் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சுத்தமாக தெரியல. ஆனால் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக அவ்வளோ அழகாக இருக்குது. இது பாருங்கள் இந்த பூ. பாருங்கள் இந்த பூ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு.
இது பேர் என்னன்னு எனக்கு தெரில. சத்தியமாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், இது அழகாக இருக்குல்ல கலரு. செம்பருத்தி பூ, பலா மரத்தோட ஒரு கிளை வந்து ஒடிஞ்சு விழுந்திருக்குதுங்க. இது பாருங்கள், நல்ல மிளகு பெப்பரோட செடி அழகாக பார்க்குது. எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்காங்க. பெப்பர் கொடி அழகாக பார்த்துருக்காங்க. வாழை மரம், இங்கே வந்து வெண்டைக்காய் செடி, வெண்டைக்காய் அழகாக காய்ச்சிருக்கு. வெண்டைக்காயில் பூ இருக்குது, பூ காய் எல்லாம் சேர்ந்துருக்கு. கீரை செடி, மிளகாய் செடி, மல்லிகை செடி, தக்காளி செடியெல்லாம் இங்கே இருந்தது. அழகான கருவேப்பிலை, இது சப்போட்டா மரம் அழகாக காய்ச்சிருந்தது. பார்த்திங்கன்னா வாழை மரம் அழகாக களை போட்டிருக்கு. பார்த்திங்களா, ஃபுல்லாக சுற்றி பின்னாடி உள்ள இடங்கள்லாம் மரம், வாழை மரம் எப்படி இருக்கு பாருங்க. இது இன்னொரு வாழை கொலை போட்டிருக்கு. நிஜமாக நம்ம ஈவினிங் டைம் அப்படியே ஒரு டீ எடுத்துகிட்டு அப்படியே இந்த வீடை சுற்றி போனாலே நமக்கு டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது. அங்கங்கே வாழை மரம், குட்டி குட்டியாக தென்னை மரம் வச்சுருக்காங்க. பெரிய தென்னை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, பலாமரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது. முக்கனியும் இந்த தோட்டத்தில் சுற்றி இருக்குது, வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, இதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு கேட்குறதுக்குள்ள டைமும் இல்லை. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இது என்னதுன்னு தெரியல எனக்கு. இது வந்து அப்படி பின்னாடி இருந்து அப்படி ஃப்ரண்ட்டில் போகிற வழி, அப்படியே ஃபுல்லாக மாப்பலா, வாழை, தென்னை மரம் அந்த மாதிரி எல்லாம் மரம் வச்சுருந்தாங்க. இது வந்து வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது, மூடி போட்டு நல்லா நீட்டாக மூடி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வேஸ்ட்லேருந்து எடுக்கிற கேஸ் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. இது அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. வெளியே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து தேவையில்லாத அதெல்லாம் போடுவாங்க போல. பாருங்கள், இது எறும்பு கூட்டம் எவ்வளோ அழகாக எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் போகுது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குல்ல மனசுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து கேட்லேருந்து ரைட் சைடு வீடு இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாகவே செங்கல் மட்டுமே தெரியுது, எந்த ஒரு கலர் எதுவுமே தெரியல. இது வந்து லெஃப்ட் சைடு. ரைட் சைடு வந்து உள்ளே பார்த்தோம். இது வந்து ஃப்ரண்ட் வியூ நமக்கு காமிக்கல, பார்க்கல, அதை பாருங்கள். ஒரு அழகான ஒரு சிலை வச்சுருக்காங்க. இங்கேயுமே ஃப்ரண்ட்டில் நிறைய செடி இருக்குது, அழகழகாக இருக்குது. குட்டி குட்டியாக சிலை வச்சுருந்தாங்க. இங்கேயுமே குட்டி குட்டி தொட்டியில் அழகாக அள்ளி போட்டு அதுலேயுமே மீன் வளர்த்துருந்தாங்க. குட்டி குட்டி மீன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. ஷூட்டிங் எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க. இதுதான் சிட் அவுட் ஏரியா, ஃபுல்லாகவே மரத்தினால செஞ்சுருந்தாங்க. பார்த்திங்களா, அழகாக இருக்கு பாருங்கள். இதில் 2 ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க, சின்னது ஒன்று, பெருசு ஒன்று.
சின்னதில் வந்து குட்டி குட்டி மீன் இருந்தது, பெருசில் வந்து பெரிய மீன் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து இன்டீரியர். மேலே எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு சின்ன ஹேங்கிங் தொங்க போட்டிருக்காங்க, ஒரு ஃபேன் ஒன்று போட்டிருக்காங்க. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. சிட் அவுட்லேருந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா லிவிங் ரூம் பாருங்கள். பனைமர ஓலையிலேருந்து எவ்வளோ அழகாக செய்து வச்சுருக்காங்க பாருங்கள். குட்டி குட்டியாக அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குட்டி குட்டி பொருளும் அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேக்ஸிமம் வந்து மரத்தினாலையும் மெட்டல்னாலையும் ரொம்ப பொருள் செய்து வச்சுருந்தாங்க பாருங்கள். எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டி திங்ஸ், தாஜ்மஹால், கிஃப்ட் ஐட்டம்ஸ் எதுவுமே அவங்க மிஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குத்து விளக்கு, டெடி பேர், குட்டி குட்டி டெடி பேர், ஃப்ளவர் பாட்ஸ், புத்தர் சிலை, விவேகானந்தரோட சிலை எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு மரத்தில் செய்கிறது. இது வந்து இங்கே பாருங்கள் 2 குத்து விளக்கு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக எவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே இந்த லிவிங் ரூம்லேருந்து மேலே பாருங்கள், ரைட் சைடு போகும்போது ஒரு பால்கனி மாதிரி வச்சு வெளியில் போகிறதுக்கு இடம் இருக்குது ரைட் சைடு. இதில் லெஃப்ட் சைடில் வந்து பாருங்கள் இந்த கார்டனிங் பார்க்குறதுக்காக உள்ள ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. அதை தாண்டி உள்ளே போகும்போது ஸ்டடி ரூம் வச்சுருக்காங்க. இதில் புக்ஸ் எல்லாம் ஷெல்ஃபில் நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இது எதுவுமே அரேஞ்ச் பண்ணாமல் வீடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் செமையாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் வந்து இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடம். பாருங்கள் எவ்வளோ அழகாக தூணெல்லாம் வச்சு சன்லைட் வந்து வீட்டுக்குள்ளே படுற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. இது வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது பாருங்கள். துளசி மாடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. மழை சிலு சிலுன்னு தூத்திட்டு இருந்ததுனால இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். மேலே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். அதுக்கு மேலே அப்படி ஓப்பன் ஏரியா, அப்படி வானம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். உண்மையாக இந்த வீடு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிஜமாக நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லுவேன். பாருங்கள் இந்த அப்படி சுற்றி வரேன். ஃபுல்லாகவே இந்த வீடு மரத்தினாலே செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது ஒரு ரூம், ஒரு பெட்ரூம். இதுவும் ஒரு ரூம், பெட்ரூம். இங்கே பாருங்கள் அந்த இடத்த பாருங்கள். இது வந்து டைனிங் ஏரியா பாருங்கள். இதுக்குள்ளே போகும்போது ஃப்ரெஷ்அப் பண்ணுற ஒரு ஏரியா அப்படின்னு சொன்னாங்க. இதில் டாய்லெட் இருக்குது, வெளியில் உள்ள டாய்லெட்டு. இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ஆர்ட்ஸும் செமையாக இருக்குது. இது வந்து பழைய காலத்தில் அவங்க தாத்தா பாட்டி அவங்க முன்னோர்கள் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் நாங்கள் பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் முன்னாடி காலத்தில் அவங்க யூஸ் பண்ண உழக்கு, பக்கா அந்த மாதிரி சொன்னாங்க. மூங்கிலே செய்தது. இப்போ நம்ம வந்து அரிசியெல்லாம் வந்து கப்பில் அளந்து போட்டுட்ருக்கோம். ஆனால் முன்னாடி அவங்க அப்படி கிடையாது. இந்த மாதிரி தான் அளவுகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. விசிறி, குடம், செம்பு குடம், பித்தளை குடம். இங்கே பாருங்கள் பழைய காலத்தில் யூஸ் பண்ண நிறைய திங்ஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நீட்டாக இருந்தது, கொச்ச கொச்சான்னு இல்லாமல் நீட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. இது வந்து ஒரு குட்டி டைனிங் டேபிள், இது ஒரு பெரிய டைனிங் டேபிள். டைனிங் டேபிளில் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த செடி வந்து சளி எல்லாம் பிடிக்காமல் இருக்குமா. சளி பிடிச்சதுன்னா இந்த இலையை வந்து நம்ம வந்து அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் இது ஒரு லைட் லேம்ப், ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அது லைட் லேம்ப். இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணதான். செம்பு, பித்தளையில் இருக்குது. செராமிக் பாட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் இந்த டைனிங் ஹாலில் இருந்து அப்படியே அந்த துளசி மடத்துக்கு நான் வரேன். அந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள்.
பாருங்கள், செமையாக இருக்குல்ல. நல்ல ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே அனுபவித்து ரசித்து அவங்க வந்து கட்டியிருக்காங்க, இந்த வீடு கட்டியிருக்காங்க, வச்சுருக்காங்க. அப்படியே இப்படி லெஃப்டில் உள்ளே போகும்போது பாருங்கள், அவங்க வீட்டில் வந்து 3 ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்களாம். ஆனால் வந்து அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணது எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ், செராமிக் ஐட்டம்ஸ், கப் சாசஸ் அந்த மாதிரியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு ஃப்ரிட்ஜ். இதில் எதுவுமே யூஸ் பண்ணல அவங்க. இதில் வந்து புளி, உப்பு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற பெரிய பெரிய செராமிக் பாட்டு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான கப்ஸ், மக்ஸ் அந்த மாதிரி. அதில் ஒரு மண்ணால் செஞ்ச தண்ணி இது ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே உள்ளே போகும்போது இன்னொரு கிச்சன். மொத்தம் இந்த வீட்டில் 3 கிச்சன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு கிச்சன், இது வந்து செகண்ட் கிச்சன். இது வந்து ரைட் சைடு வியூ பாருங்கள். இதுவுமே எல்லாம் கிளாஸ் ஐட்டம்ஸ், செராமிக் ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். எப்போவுமே அவங்க வீடு இவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்களாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு ஓரமாக மிக்ஸி வச்சுருக்காங்க. மேலே ஃபுல்லாகவே கபோர்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து ஹாட் பாக்ஸ், குக்கர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. 3 பர்னர் ஸ்டவ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. வெஜிடபிள் சாப்பர், ஆயில், இதுலேயுமே அந்த செடி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்பூன் ஹோல்டர்லாம் எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பிளேட் ஸ்டாண்ட், இதெல்லாம் குக்கிங் பண்ணுறதுக்காக அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. நான் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணி இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் நிச்சயமாக எனக்கு வீடியோ எடுக்கிற ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஆன்ட்டி அங்கிளும். ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி அங்கிள். அப்புறம் இது வந்து வெளியே ஒரு கிச்சன், பழைய காலத்து கிச்சன். அம்மி, ஆட்டு உரல் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. மண் சட்டி, குத்து விளக்கு அதெல்லாம் வெளியே வச்சுருந்தாங்க. நான்வெஜ் சமைக்கிறதுக்கு தனியாக கிச்சன் இருக்குது, வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு தனியாக கிச்சன் வச்சுருக்காங்க. அப்படியே பின்னாடி இந்த பக்கம் போகும்போது மாடிக்கு போகிறதுக்கு ஒரு இது. முக்கியமாக இங்கே பாருங்களேன், ஒரு கிணறு இருக்குது, ரொம்ப அழகாக. இதிலேருந்து அவங்க தண்ணியெல்லாம் எடுக்கிறாங்களாம். எவ்வளோ அழகாக நீட்டாக ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட கிணறு இருந்ததுன்னா தயவு செஞ்சு மூடி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை இந்த வீடை சுற்றி பார்த்தீங்களா? வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன பகுதி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.